மதுர கவி ஆழ்வார் பகவானை விட தன்னுடைய குருவாகிய நம்மாழ்வாரையே மிகவும் சிலாகித்து போற்றி பாடினார். எனவே பகவத் பக்தியை விட குரு பக்திக்காக இவர் மிக பெரிதும் அறியப்படுகின்றார். மதுர கவி ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் ஓரளவு சமகாலத்தவர்கள். இருவருமே பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் என்று கருதப்படுகின்றது. மதுர கவி ஆழ்வார் ஒரு சித்திரை மாதத்திலே சித்திரை நட்சத்திரத்திலே அவதரித்தார். திருக்கோளூர் என்கின்ற ஊரிலே தோன்றினார். இவர் அந்தன வகுப்பை சேர்ந்தவர். சாமவேதி முன்குடுமி பிராமண வம்சத்திலே தோன்றியவர். திருக்கோளூரிலே சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்திலே இவர் அவதரித்ததால் சித்திரையில் சித்திரை நாள் சிறக்க வந்தோன் வாழியே என்றும் திருக்கோளூர் அவதரித்த செல்வனார் வாழியே என்றும் போற்றப்படுகின்றார். மதுர கவி ஆழ்வார் சாதாரணமான உலக வாழ்க்கையிலே விருப்பம் இல்லாமல் வைராக்கியம் கொண்டு முக்தி பெறும் வழியையே நாடினார். முக்தி பெறுவதுதான் ஆகச் சிறந்தது, அதுவே வாழ்வின் குறிக்கோள் என்பதை தெளிவாக உணர்ந்தார். தன்னுடைய சிறு வயதிலேயே சகல சாஸ்திரங்களையும் கற்றார். வட இந்தியாவிலே இருக்கின்ற அயோத்தியா நகருக்கு சென்றார். அங்கே பல வைணவர்கள், விஷ்ணு பக்தர்கள் ஸ்ரீராமரை போற்றி புகழ்ந்து பாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். மதுர கவி ஆழ்வாரும் அங்கேயே வாழ்ந்து அந்த பாடல்களையெல்லாம் கேட்டு மகிழ்ந்து தெய்வ பக்தியோடு வாழ்ந்து வந்தார். இவ்வாறாக அயோத்தியிலே அவருடைய நாட்கள் வாழ்வு நன்றாக சென்று கொண்டிருந்தது, பக்தியோடு சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் தென் திசையிலே தெற்கிலே ஓர் ஒளியை கண்டார் மதுரகவி ஆழ்வார். மிகுந்த வியப்பும் பரவசமும் அடைந்தார். தன்னுடைய வாழ்க்கைக்கும் அந்த ஒளிக்கும், அந்த பேரொளிக்கும் ஏதோ ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்ட அவர் அயோத்தியாவை விடுத்து தெற்கே பயணமானார். அந்த ஒளியை தேடிக்கொண்டே பயணமானார், நடந்தார். இரவெல்லாம் அந்த ஜோதியையே, அந்த ஒளியையே இலக்காக கொண்டு அவர் நடந்து கொண்டே இருந்தார். பகலிலே ஓய்வெடுத்தார், உறங்கினார். இவ்வாறாக பயணம் செய்து இறுதியிலே திருக்குருகூரை அடைந்தார். அந்த ஊரிலே தான் ஒரு புளிய மரத்தின் அடியிலே நம்மாழ்வார் இருந்தார். ஊரிலே இருந்த அனைவரும் நம்மாழ்வாரை போற்றி புகழ்ந்த வண்ணம், துதித்த வண்ணம் இருந்தனர். அதையெல்லாம் மதுரகவி ஆழ்வார் கண்டார். அந்த புளிய மரத்தின் அடியிலே சென்றார். நம்மாழ்வாரை கண்டார். ஆனால் நம்மாழ்வாரோ கண்களை மூடிக்கொண்டு தியான நிலையிலே இருந்தார். நம்மாழ்வாருக்கு கண்கள் தெரியுமா, காது கேட்குமா என்றெல்லாம் மதுரகவி ஆழ்வாருக்கு தெரியவில்லை. எனவே அவருக்கு காது கேட்குமா என்பதை அறிவதற்காக ஒரு பெரிய கல்லை எடுத்து கீழே போட்டார். அந்த சத்தத்திலே கண் விழித்தார் நம்மாழ்வார். ஆக அவருக்கு கண்ணும் தெரிகின்றது, காதும் கேட்கின்றது என்பதை மதுரகவி ஆழ்வார் புரிந்து கொண்டார். அதன் பிறகு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரிடம் ஒரு மாபெரும் கேள்வியை கேட்டார். மிக மிக புகழ்பெற்ற கேள்வி அது. செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டார். அதற்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலளித்தார். அதாவது நிலைத்த தன்மை இல்லாத, ஏற்கனவே இறந்து போய்விட்டதற்கு சமமான இந்த மனித உடம்பிலே ஒரு ஜீவன் நுழைந்தால், அதாவது பிறவி எடுத்தால், அது அந்த ஜீவன் எதை தின்னும், அதாவது எதையெல்லாம் அனுபவிக்கும், எங்கே கிடக்கும், அந்த ஜீவன் எங்கே வாழும் என்பது கேள்வி. அதையே தின்று அங்கேயே தான் கிடக்கும் என்பது பதில். அதாவது புதியதாக உருப்படியாக எந்த அனுபவத்தையும் நாடாமல் ஏற்கனவே பல பிறவிகளிலே அனுபவித்து கொண்டிருந்த புலன்கள் சார்ந்த இன்ப துன்பங்களையே அனுபவித்து கொண்டு, அதாவது அத்தை தின்று மீண்டும் மீண்டும் அப்படிப்பட்ட அனுபவங்களையே பெற்றுக்கொண்டு அங்கே கிடக்கும், அந்த உடலிலேயே இருக்கும், அல்லது அதை போன்ற உடல்களிலே மறுபிறவிகள் எல்லாம் எடுக்கும். அதாவது இந்த சம்சார சாகரத்திலே சுற்றி கொண்டே இருக்கும் என்பது பதில். கவனிக்க வேண்டும், இது சாதாரணமாக வாழ்க்கையை நடத்துபவர்களுக்குத்தான் பொருந்தும். மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார் போன்ற மனிதர்களுக்கு பொருந்தாது. அதனால்தான் தன்னுடைய கேள்வியிலேயே சிறியது பிறந்தால் என்று கேட்டார் மதுரகவி ஆழ்வார். சிறியது, அதாவது ஞானம் பெறாத, அறியாமை நிரம்பிய ஒரு ஜீவன் பிறந்தால் என்பது அதன் பொருள். அப்படிப்பட்ட ஜீவன்தான் உயர்ந்த பக்தியும் ஞானமும் பெறுகின்ற வரையிலே இந்த சம்சார சக்கரத்திலேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் என்பதுதான் அந்த கேள்வியின் மற்றும் அந்த பதிலின் பொருள். இந்த கேள்வியையும் பதிலையும் நம்மாழ்வாரின் கதையிலே ஏற்கனவே பார்த்தோம்.
இந்த பதிலை கேட்ட மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரின் திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கினார். தாங்களே சரணம் என்று நம்மாழ்வாரையே முழுவதுமாக சரணடைந்தார். நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரை தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டு அருளினார். உயிர்களை பற்றியும் பகவானை பற்றியும் உயிர்கள் பகவானை எப்படி அடைவது என்பதை பற்றியும் பலவிதமாக உபதேசம் செய்து அருளினார். நம்மாழ்வாரின் இறுதி நேரத்திலே, அவருடைய அவதாரம் நிறைவு பெறுகின்ற சமயத்திலே, அவருடைய உடலிலே இருந்து ஒரு ஜோதி கிளம்பி வானத்திலே இருந்து அங்கு வந்த ஒரு ஜோதியுடன் ஒளியுடன் கலந்தது. ஆனால் தேவர்கள் நம்மாழ்வாரது திருமேனியை சிலாரூபத்திலே, ஒரு சிலையின் வடிவிலே, ஒரு விக்கிரகத்தின் உருவிலே மதுரகவி ஆழ்வாருக்கு அளித்தார்கள். நம்மாழ்வார் வீற்றிருந்த அந்த புளிய மரத்தின் அருகிலேயே அந்த விக்கிரகத்தை நிறுவினார் மதுரகவி ஆழ்வார். தன்னுடைய குருநாதரை அவர் பகவானாகவே கண்டார். அவருக்கு கோயில் எழுப்பினார். அந்த கோயிலிலே தினசரி பூஜைகள் முதலியன நடப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். தன்னுடைய குருவாகிய நம்மாழ்வாரையே பகவானாக கொண்டார். சொல்லப்போனால் குருவை, நம்மாழ்வாரை பகவானை விடவும் உயர்ந்தவர் என்றே இவர் கருதினார். இவர் இயற்றிய கண்ணி நுண் சிறு தாம்பு என்கின்ற பாசுரத்திலே அவருடைய இந்த மனோபாவம் மிக நன்றாக வெளிப்படுகின்றது. நம்மாழ்வாரை தவிர வேறொன்றும் நான் அறியேன், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது என்கின்ற பாணியிலே வாழ்ந்தவர் இவர். இவர் 11 பாசுரங்களை இயற்றியிருக்கின்றார். அதனால் பக்தியுடன் 11 பாடினான் வாழியே என்று போற்றப்படுகின்றார். அவை அனைத்துமே நம்மாழ்வாரை போற்றி துதிக்கின்ற பாசுரங்களாகும். குருவே பகவான், பகவான்தான் குரு. இதை சொல்லும் பொழுது தன்னுடைய குருவை சாதாரணமான ஒரு மனிதனாக மட்டுமே மதிக்கின்ற ஒரு சாதகன், ஆன்ம வாழ்க்கையிலே முன்னேறுவதற்காக முயற்சி செய்பவன் எப்படி முன்னேற முடியும் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்டிருப்பது நினைவுக்கு வருகின்றது. இவருடைய பாசுரங்கள் அந்தாதி என்கின்ற கட்டமைப்பிலே இருக்கின்றன. அந்தாதி, அந்த ஆதி, அதாவது ஒரு பாடலின் அந்தம் அல்லது முடிவு அடுத்த பாடலின் ஆதி அல்லது தொடக்கமாக அமையும். அப்படிப்பட்ட கட்டமைப்பிலே இயற்றப்பட்டிருக்கின்ற ஒரு நூல் அந்தாதி என்கின்ற பெயரை பெறுகின்றது. அபிராமி அந்தாதி போன்ற எந்த அந்தாதி நூலிலுமே இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை காணலாம். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பிலே மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய குருவாகிய நம்மாழ்வாரை பற்றி பாடியிருக்கின்றார். தன்னுடைய பாசுரங்களை புனைந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சீடனின், பக்தனின் வாழ்க்கையை வாழ்ந்தார் மதுரகவி ஆழ்வார். அதனால் எம்மை ஆழ்வார் அவரே அரண் என்று போற்றப்படுகின்றார். எம்மை ஆழ்வார், எம்முடைய தலைவர் மதுரகவி ஆழ்வார் ஆவார். அவரே அரண், அவர்தான் எனக்கு பாதுகாப்பு என்பது இதன் பொருள். பகவானுக்கும் மதுரகவி ஆழ்வார் போன்ற சிறந்த குரு பக்தர்களுக்கும் எல்லா பகவத் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.